இன்னொன்னு ஐஎஸ், எந்த ஒரு பெரிய செக்யூர்டான ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு கன்னை லோட் பண்ணாம எல்லாரும் கிளம்புவாங்க. அதான் அவன் கொண்டதுக்கு போறவன் ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க. கொண்டுட்டீங்களா சரி வாங்க போவோம். நெகட்டிவ் பரப்பாதீங்க தேவையில்லாம. நெகட்டிவா இல்ல, நீ பேச கூட இல்ல பாத்துக்க ராஜேஷ். நீ போய் பாரு, நாங்க என்ன பார்க்க வேண்டாம்னு சொல்றோம். இப்ப இதுல இருக்க யாராவது படம் பார்க்க வேண்டாம். இத்தனைக்கு ஜித்தன் ஆக்சுவலா மெயின் ஆஃப் இன்னும் பாக்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பாத்துருக்கான். பாபா ஒருத்தர் கேட்டு இருக்காரு, KGF 2ல ஒர்க் ஆன ஸ்மால் இமோஷன் கூட ஒர்க் ஆகலையா ப்ரோ? ப்ரோ செம்மையா இருக்கும் ப்ரோ. ஸ்ருதிஹாசன், பிரபாஸ், ரொமான்டிக். ஆமா 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 வேற லெவலு. அந்த இல்லையா என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொன்னா தெரியுமா, அந்த இன்டர்வல் பிளாக் லெவல்ல கூட்டிட்டு போறான் பத்தியா லாரியில ஏத்துறதுக்கு, அதுக்கு அவன் சொல்றான் சீக்கிரம் கூட்டிட்டு போய் தொடங்கடா, வயிற்ற போட்டு இன்ட்ரோல் விடுங்கடா. நாங்க சாப்பிடவே இல்லை ஜித்தன் மாம்ஸ், இவனுக்கு ஏதாவது இன்ட்ரோல் விட்டாதான் போய் திங்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்லோ மோஷன்ல நடந்து இவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. நான் வேற இன்னொருத்தர வேற போன் போட்டு வாங்கத்தல படப்பாக்க போட்டு அவரை வேற கூப்பிட்டு வந்த பாத்துக்க, அவரு இன்ட்ரோலோட வெளியே அந்த பக்கம் போய் நிக்கிறீங்க, பரமாட்டு கிடைச்சிட்டா கூட. நீ அதாவது செகண்ட் ஹாஃப்ல 700 பேர் என்ட்ரி ப்ரோ, 800 பேர் என்ட்ரி பாஸ், 900 பேர் இப்படிலாம் சொல்லுவானுங்க. ஆனா அங்க இருக்கிற 30 பேர் தான் இருப்பான் பிரபாஸுக்கு எதிரா. மீதி ஆளுகெல்லாம் எங்க போனா எங்க சம்சா தின்னு இருக்கிறானுங்கன்னே தெரியல. இல்ல கடைசியில ஒரு சீன் ஒன்று காட்டுவானுங்களே, அவனுங்க எல்லாம் கன்னை லோட் பண்ற மாதிரி, இதே ஷாட்ட படத்தோட இன்ட்ரோல் முடிஞ்சோடனே காட்டுவாங்க. ஆமா ஆமா சரி ஓகே, படம் போட போறான், போயிட்டு வரேன், பாய், என்ஜாய். சூப்பர்யா. நீ ஸ்பீக்கர் ஆன்லயே வையா, நாங்க கேட்டுக்கிறோம். அப்படி கேட்டுங்க. படத்துல செய்யறாரு. ஆமாயா, படத்துல டயலாக் மட்டும் தானே, படம் செய்யிட்டே இருக்காரு. பிரபாஸுக்கு டயலாகே இல்லடா பெருசா படத்துல. இல்ல ஒரு டயலாக் இருக்கு பாபா கார்த்திக், ஒரு டயலாக் இருக்கு, ஒரு ஆடு. ஆமா அந்த ஆடு டைலாக் அதை விடுங்க, மொத்தமாவே அந்த படத்துல நீ பாத்தனா சரிதான் அவனுக்கு 10 டைலாக்ஸ் தான் இருக்கும். ஆதி புருஷமா இதே கட்டையை கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் படம் எடுத்தோம். ஆமா பாவம், அவனுக்குன்னு ஏன் தான் இப்படி செய்யறாங்களோ தெரியல. அவன் உண்மைக்குமே ரொம்ப ட்ரை பண்றான், அவன் பெஸ்ட குடுக்குறான். அது நேரம் சரியில்லை. ஒரே ஒரு பேன் இண்டியா கிட்ட தாண்டா கொடுத்தான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாத்தியா. அதை பீட் பண்ணும் அதுக்கப்புறம் இவன் நார்மலா கொடுத்துருந்தா கூட ஓகேடா. பாகுபலி மாதிரியே பண்ணுன்ட்டு இப்படி நாசமா போயிட்டான்டா. அந்த டிஎம்சி இந்த கலாட்டால ஒரு வீடியோ, கலாட்டால இருந்து சூர்யா கலாட்டா வீடியோ போடாத உடனே ரிப்போர்ட் அடிப்பான். ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் தியேட்டர் ஓனர்ஸ் போட்டிருந்தது வந்துட்டு விக்ரம் படத்துக்கு போட்டிருந்தது ஒண்ணு போட்டிருந்தேன். அப்புறம் சூர்யா டயர் கூட சூர்யா சேர்த்துக்கணும்னு போட்டிருந்தேன். அதுதான் இல்ல மத்த யூடியூப் சேனல் கூட ரிப்போர்ட் அடிக்க மாட்டான். கலாட்டாலும் உடனே இத பத்தியா சீக்கே பத்தியா என்னடா இல்லடா 2 ஸ்டார் கொடுத்திருக்கான், நியாயமா 1.5 ஸ்டார் தான் தரணும். நியாயமா 1.5 ஸ்டார் தான் தரணும். 2 ஸ்டார் கொடுத்து வச்சிருக்கான், காசு வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். மொரட்டு இல்லையா, மொரட்டு காசு வியாபாரம் மாத்திருக்கேன் நான், எல்லாம் ஷேர் பண்ணி போயிருப்பேன் ஐடியெல்லாம். ஆமா ஆமா இல்ல சீக்கேவே சொல்றேன், 2 ஸ்டார் கொடுத்து வச்சிருக்கான். இந்த படத்துக்கு எல்லாம் 1 1.5 தான் தரணும், 2 போட்டு வச்சிருக்கான். அது ஓகே. அப்ப ஐயோ கனி ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாருப்பா, 2 வருஷமா எடுத்திருக்காயா. இல்லடா அவர் இப்ப வந்து முட்டு கொடுப்பாரு பாரு, அவரு கேஜிஎஃப் பிடிக்கும். ராஜேஷ் கேஜிஎஃப் நல்லா தான் இருக்கும் ராஜேஷ், கேஜிஎஃப் 2வும். சரி இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு பாரு, அவர் இரவின் நிழலுக்கு முட்டு கொடுத்த மாதிரி முட்டு கொடுப்பாரு. இல்ல சையத் ப்ரோவை இருக்குங்க, சையத் ப்ரோவை அவர் தான் பயங்கரமா பேசுறாரு. இருக்காரா சையத் ப்ரோ இருக்காரா? இல்ல இல்ல கூப்பிடுங்கன்னு சொல்றேன், நீங்க கூப்பிட்டா வருவாரு. கார்த்திக் ப்ரோ
இல்ல அவர் வந்தாருன்னா என்ன சொல்லுவாரு? என்ன இருந்தாலும் அனிருத் அப்படி பண்ணிருக்க கூடாது, அனிருத் தான் இப்படி பண்ணிட்டான், அனிருத் அப்படி பண்ணிட்டான்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவரு அனிருத்தை பத்தி அவ்வளவு கிரிட்டிசிசம் வச்சாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா விக்ரம் ஓஎஸ்டி சுமார்னு சொன்னாரு, முடியல. கனி வந்துட்டாரா? அவரை காணுமே. அவர் எனக்கு டிஎம் பண்ணிட்டாரு, போயிட்டாரு போல. நான் இப்பதான் பார்த்தேன். என்னடா இது, நான் சத்தியமா எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா சலாரு. ஐயோ, நான் தான் நேத்தே சொன்னேன் இல்லையா, செகண்ட் ஹாஃப்லாம் ஒண்ணுமே இருக்காது, நீங்க தான் நம்பல. நீ எப்படி சொன்ன? சிறுத்தை நீங்க ப்ரோ எப்படி சொன்னீங்க? நீங்க என்ன படம் பாத்தீங்களா? பார்க்காமலா சொன்னீங்க? பார்க்காம இல்ல ப்ரோ, அதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு, சொல்லக்கூடாது இல்லையா. ஐயோ, புனித் மாதிரியே பண்றீங்களே ப்ரோ. சி, அவன மேல நான் போய் எல்லாரும் டிஎம்ல போயிட்டு படத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் ப்ரோ. எனக்கு கேட்டா நான் இன்ஸ்பி சொல்லு, அவ்வளவுதான். அது என்ன புனித் மாதிரி சொன்னா உடனே தீங்குற? ஒரு ஆள் அவனோட என்னை கம்பேர் பண்ணாங்க தயவு செய்து. இல்ல, புனித் லியோ ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 1 டேக்கு முதலே எனக்கு அந்த லியோ தாஸ் கேரக்டர் போட்டோ எல்லாம் அனுப்பினாரு. ஆமா, அது உங்களுக்கு மட்டும் அனுப்பல, விஜய் ஃபேன் எல்லாருக்கும் அனுப்பினாரு. இல்ல, யார்ட்டையும் சொல்லவான்னு சொல்லல, அவரு சும்மா அனுப்பினாரு. அப்படியெல்லாம் சொன்னாரா? இல்ல, டெய்லி கபில நம்ம ஸ்பேஸ ஒரு எஸ்எஸ் போட்டே வியாபாரம் பாத்துருதான். ஒரு 4000 5000 வியூஸ் பாத்துருதான். ட்வீட்டே போடாம 72 ஒன்னு சொல்றேன். நீ வேலைக்கு போற, இங்க இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போறாங்க. பாவம் 35 வயசு ஆகுதுடா, வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்கிறான். அவன் இதை வச்சா வியாபாரம் பாத்துக்கிட்டுமே, உன்னால அவனுக்கு அவன் வீட்டுல ஒரு 2 வேளை சோறு முங்குதுன்னா சரிதானே. அது போக ரஜினி காசு வேலை தருவாங்க. இல்ல ப்ரோ, அவன் லாஸ்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு போகல என்ன சொன்னான்னா, எனக்கு உண்மையை சொல்றேன்னா சப்போர்ட் கிடைக்குது இல்ல, பெருசா எனக்கு சப்போர்ட் ஒண்ணு கிடைக்குது இல்ல அப்படின்னா ஒரு 4 டேஸ்லயே வந்துட்டான். அப்ப எங்க இருந்து சப்போர்ட் அவனுக்கு கிடைக்குது? அதெல்லாம் அந்த இதுதான் மாஃபியான்னு வாங்குங்க. அந்த சைடுல தான் இது பெருசா. குட்டி இருக்க ஏகே அண்ணா இருக்கான் தெரியுமா, குட்டி அந்த அஜித் சந்தீப் வச்சிருப்பான் தெரியுமா, அவன் போட்டிருக்கான். அந்த திருவிழா ஆரம்பத்துல நக்கீரர் இருப்பாரு தெரியுமா, வெற்றிகன் தரப்பில குற்றம். விஜய் ஃபேன் படம், விஜய் படம் ரிலீஸ் ஆனா ஐராஜ அதர் மூவினா வேற மாதிரி மாறிடுறாங்க. இப்ப என்ன எப்படி முட்டு கொடுக்குறா மட்டும் பாருங்க, லாஜிக் எல்லாம் பார்த்தா படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க பாருங்க. அத மட்டும் பிரசாந்த் சொல்லட்டும், புரியுது அவனுக்கு. ராஜேஷ், அத மட்டும் அவன் சொல்லிட்டு டைம் பாஸ் பேச வந்தானா நீ போ மேல கேட்க. அட்லீஸ்ட் இதையாவது கேளுங்கயா. சும்மா போயிட்டு அவன் என்ன பேசுறான்னு வாய் பார்க்காம நான் ஜப்பான் படத்துக்கே போறேன்னு நீங்க தான் வேணாம் நீங்க. அதெல்லாம் வேணாம், அது நமக்கு தேவையில்லாது. இதுக்கு போ, இன்னைக்கு போங்க. இன்னைக்கு அவன் ஏதாவது சொல்லுவான், போகும்போதுல டிஎம் பண்ணிருங்க போறேன்னு சொல்லிட்டு. சலாரு 116 கோடி கலெக்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க முத நாள். யாரு போட்டிருக்கா? இந்த ஆர்மேக்ஸ். இல்ல ராஜேஷ் ப்ரோ, போறதெல்லாம் சரிதான், அவனுக்கு பதில் அடிக்கணும். சும்மாவே சொல்றதுக்கு ஆன்னு போட்டு வரக்கூடாது. அதுக்கு நான் படம் பாக்கணும்டா, படமே பாக்கலையா சலாரு, நான் எப்படா பதில் சொல்லுவேன்? அதுவும் கரெக்ட் தான். பாபா ப்ரோ நீங்க போங்க. நாலாம் போக மாட்டேன் போடா. அவரு பிளாக் பண்ணிருக்காரு, அபியூசர். ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிருக்காரு, ரெண்டாவது போக கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன். சரி சரி. நான் கேட்க கூடாதுன்னே பாலிசி வச்சிருக்கேன்டா, இன்ன வரைக்கும் கேட்கல. நான் ஒரு தடவை போய் அங்குவா கேட்டதுக்கே நீ தூக்கி விட்டேன். அதுல வீரமே 400 பேர் தான் போயிருக்கானோ, அப்படியே டெய்லி ஸ்பேஸ போட்டுட்டு உட்கார்ந்துருந்தான். ஆமா ஆமா, அது ஒரு ஆசை தானடா, என்னைக்கா ஒரு நாள் வந்துட மாட்டாங்களா எல்லாரும். அந்த ரத்ன கான்ட்ரவர்சியோட டோட்டலா முடிஞ்சு போச்சு.
ஆமா ஆமா, தேவையில்லாம விட்டான். யாரு அந்த ரத்ன கான்ட்ரவர்சி சித்த அதோட முடிஞ்சு போச்சுடா. காத்து வாங்கிக்கிட்டு இருக்கு போல பயங்கரமா. அவனும் ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா நம்ம பசங்க எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சிருக்கான்டா. அந்த ஒண்ணு அந்த இந்த படம் ஆமா நேத்து ஏதோ பிளாக் ரிவ்யூ பண்ணான்டா. எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கான்டா எல்லாரும். நேத்து டங்கிக்கு ஏதோ போட்டாங்கடா, டீசென்ட் ஆச்சுக்கு எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டான்டா. இல்லையா நேத்து அவன் என்ன ரிவ்யூ போடுறான்னா, டங்கி டீசென்ட் ஆச்சு, ஆனா ராஜ்குமார் விட நல்ல படம் இல்லைன்னு போட்டான். ஆக்சுவலா அவன் நேத்து தான் முத முறையா பிகே படமே அவன் படம் போறதுக்கு முன்னாடிதான். சாண்டி நீ 10 நேரம் போயிட்டு வந்துட்டா பாத்துக்க, இதோட ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. அவன் இப்போ ஒரு விஷயம் ப்ரோ அப்படி கேட்பான் பாரு. ஃபயர் விடுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோவேன். 68 வரும்போது நெகட்டிவ் லைட்டா சொல்லட்டும் பழக்கணும். இல்ல பிரபாஸ் ஃபேன் கூட பிளாக் பஸ்டர்னு போடல, ஆனா நம்ம சைடு ஆளுக்கு பிளாக் பஸ்டர்னு டேக் போட்டானு. நீ தானடா அது. நான் போடல, நான் சும்மா போட்டது. நான் பிளாக் பஸ்டர்னே டேக் போடல, போய் பாரு. பிளாக் பஸ்டர் சலார்னு போட்டிருந்தேன் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி, நான் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் சலாரா ஓடி வீரு. நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிட்டோம்ல. மேல அயாஸ் ப்ரோ கூட ஷேர் பண்ணாரு. யாரு பிளாக் பஸ்டர் கூட? ஆமா இந்த மேல ஷேர் பண்றேன், பாக்குறியா? இந்த ஷேர் பண்ற மாதிரி இரு நானே பாக்கேன். ஆமா பிளாக் பஸ்டர்னு டேக் இருக்குது. அப்புறம் புனித் உங்ககிட்ட என்ன சொன்னானே அது? புனிதா தூக்கி விட்டுட்டாரு ப்ரோ, தூக்கி விட்டான் ப்ரோ 72 வாட்னா. அதுதானே நீ எதுக்குடா தளபதியை பத்தி எல்லாம் பேசினேன் ப்ரோ? நான் வந்து விளையாட்டுக்கு தான் ப்ரோ இழுத்தேன். விளையாட்டுக்கு இழுப்பானா? அவனை கூப்பிடுங்க ப்ரோ, டிஎம் பண்ணி வா பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுங்க. மறுபடியும் குத்துறதுக்கு அவட இல்ல உன்கிட்ட சாரி கேட்கணுமா தெரியாம? அவன் பக்கத்துல எஸ்கே ஃபேன்ஸ் வச்சா 6 பேரை வச்சுக்கின்னு ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்கான். ஸ்பேஸ் போட்டுட்டு தான் இருக்கா பார்த்தேன். அப்புறம் அவனை ஃபாலோ எல்லாம் பண்றீங்களாடா? அவன் எவ்வளவு பிஸியா இருக்கிறான். நான் ஃபாலோ எல்லாம் பண்ணல. அவன் ட்வீட் ஒண்ணு காட்டுச்சு, எவனா ஆர்த்தி பண்ணி அதுல ஸ்பேஸ் காட்டுச்சு. அதுல உள்ளவே பார்த்தேன் ஒரு 6 பேர் இருக்கான, ஒரு மெண்டலான இருந்தான் ஸ்பீக்கர்ல. பாத்துக்கையா? உன்னைய விட்டுட்டு பாரு இன்னொரு மெண்டலாம் கூட பேசுறான் பாரு பாபா. இந்த ஆள்கிட்ட வாழ முடியாத ரசித்து, அதனால நான் அவன் போய் இன்னொரு மெண்டல் வச்சு டீசெண்டா பேசிட்டு இருக்கான் போல. இந்த ஆளையா அந்த ஆளை அவனை ஏற்றி விடுறது. இன்னைக்குதான் கேஜிஎஃப் 1 ரிலீஸ் ஆச்சு. ஆமா ஆமா டிசம்பர் ரிலீஸ். அது 0 கூட ரிலீஸ் ஆச்சு. அதுதான் இது கனா படம்லாம் வந்துச்சுல்ல. கனா படம் இன்னைக்குதான் வந்து 6 வருஷமா ஏதோ போட்டிருந்தாங்க. அதை வச்சுதான் கேட்கறேன். கரெக்டா அந்த கேஜிஎஃப் ரிலீஸ் வச்சுதான் இதையும் ரிலீஸ் பண்றாங்க. அதே கிளாஸ்யா போன வட்டம் 0வும் கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 1 0 அடிச்சிருக்கு. டேய் சிறுத்த மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, ரஜினி ஃபேன் கண்டுபிடிச்சிட்டான்டா. அவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அவன் இன்னைக்கு மாட்டி விடவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சான் போல. அடேப்பா ஒரு வழியா நம்ம ஸ்பீடுக்கு திருடிட்டான். கார்த்திக் ப்ரோ இது ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டான். ஸ்பேஸ்ல அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. ஒருத்தன் நடிக்கான் கோகோஸ்ட்ல இருப்பான் அந்த 72 ஸ்பேஸ்ல. யாரும் ரஜினி ஃபேன்னு நம்பிராதுங்க, அவன் பயோவை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் அடுத்த கெட்ட பேரை போடணும். அடுத்து ஸ்பேஸ் போட்டதே அவனை கதறிட்டு இருக்கான டெய்லி ஸ்பேஸுக்கு. ரஜினிய பெருமையா பேசுனதை விட ரஜினிய பெருமையா பேசுறதை விட அவன் சலாரா குறைச்சு பேசுற சண்டைக்கு போறான் பாரு. அங்க கீழே போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ப்ரோ, தேங்க்யூ அப்படின்னு. இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைட்டில பாரு அண்ணாத்த நல்லா இருக்குன்னு சொன்னா ஃபயர் விட்டு வச்சிருக்கோம். அவனை இதுக்கே அழுதுட்டு இருக்கான.
என்னடா எது பண்ணாலும் தப்பா தெரியுது அவங்களுக்கு. ஆஹ் வன்மத்திலே அப்ப இருக்காங்க அண்ணாத்த 72. அண்ணாத்த படம் ஓடல அவனே ஒத்துக்கிறான்டா. இவங்கதான் அண்ணாத்த மூவிக்கு இதான் பண்ணாங்களா. எனக்கு இந்த டைட்டில் பற்றி தெரியல, எவனோ ஒருத்தர் ஸ்பேஸ்ல தான் சொல்லிட்டு இருந்தான், அதை பார்த்துதான் வச்சேன். நல்லா இருக்கு. ஆமாண்டா டேய், இனிமேல் எந்த குப்பை படமா இருந்தாலும் அண்ணாத்த இதுமே போடுங்கடா. அதான். அடிக்கவும் முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல அவன் எல்லா ஃபேன்ஸையும் கூப்பிடுவாங்க அடுத்து. அவன் அப்படிதான் சிறுத்த என்னவா பண்றான், ஒரு வழியாச்சும் இவங்க இன்னும் வெளியில சண்டை. டேய் அவன் ஆல்ரெடி சண்டை போட்டு வந்தாச்சுடா, திருப்பி அவங்கிட்டே கொண்டு வர்றான் மறுபடி. அதான் ட்ரை பண்றான் ஏதாச்சும் டேய் நாங்க ஆல்ரெடி பிரபாஸ் எடுத்து கூட போட்டு சண்டை விடுவான்டா. போட்டு பழகிட்டோம்டா. இது யாரும் புதுசா சண்டை போடதான் பேசிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, அவங்க கூட சண்டை தான் நடந்துச்சு. இன்னும் ராக்கி பாய் ஃபேன்ஸ் கூட தான் சண்டை போடல, அவங்க ஒருத்தர் தான் பாக்கிட்டான் அங்கிட்டு. அவனுக்கு ஃபேன்ஸே கிடையாது, அமைதியா இருக்கான். கேஜிஎஃப்ன்ற படம் ஓட்டி இருக்கியா? யாஷுங்கிற ஆக்டர் பெரிய ஆக்டர் அவள. ஆமா ஆமா. சரிடா 72 நான் போயிட்டு படம் பார்க்க போறேன். என்ன படம்? என்னது டங்கி இந்த பாக்கலையா? ஏதோ டங்கி, அது நாளைக்கு தான் போறேன் ராஜேஷ். வீக்கெண்ட் பிளான். வீக்கெண்ட் இல்ல, எனக்கு ஆக்சுவலா டங்கி டிக்கெட் கிடைக்கல, கிடைச்சிச்சு ஃப்ரண்ட் ரோ, அதனால பாக்கல. ஓ அவ்வளவு சீரியஸா போதா புக்கிங்லா? ஆமாண்டா சிறுத்தை, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நல்லா இருக்கு. அதுதான் நான் ஜாலியா போய் ரிக்ளைனர் சீட்லயே உட்காந்து பாத்துட்டு வந்துட்டேன். டேய் அதான் சொல்லடா, குல்டி பிலிம்ஸ் வந்து வெறும் யூஎஸ்ல மட்டும்தான் சிறுத்தை, யூஎஸ்ல மட்டும்தான் அவனுங்களோட ஆதிக்கம் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. தமிழ் மாதிரி கிடையாது. தமிழ் படம்லாம் நீ எடுத்தனா ஸ்கேட்டர்டா இருக்கும், நிறைய இடங்கள்ல பார்ப்பாங்க. அது போக இதுவுமே டிக்கெட்டுமே அந்த இது இருக்கு பத்தியா, இந்த சீன் பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அதை வச்சுதான் வாங்குவோம். அது வந்து டங்கிக்கு எனேபிள்டு கிடையாது, ஆனா சலாருக்கு எனேபிள்டு. ஸோ நாங்க இன்னைக்கு ஆக்சுவலா ஓசியில தான் சலார் பார்த்தது. டைக்கி போவியா ப்ரோ? என்னது டைக்கி போவீங்களா கேட்டா? ஆமாமா, நாளைக்கு போக வேண்டியதான், அதுவும் நாளைக்கு போய் பார்ப்போம். இல்ல பாபா, நீங்க இப்ப இந்த சலார் கேள்வி கேக்குறீங்கல்ல, இந்த கேள்வி எல்லாம் எனக்கு கேஜிஎஃப் பார்க்கும்போதே வந்தது, அதெல்லாம் ஏன் உங்களுக்கு வரலன்னா எனக்கு இல்ல ராஜேஷ், கேஜிஎஃப்ல அவனோட ஃபர்ஸ்ட் 2 ஃபைட் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், வெளியே போடவே மாட்டான். அவ்வளவு பேர் 1000 பேர் இருக்கும்போதெல்லாம் ஃபைட் போட மாட்டான், அங்கெல்லாம் அமைதியா இருந்துருவான். இந்த கொகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இருக்கும். அங்க ஒரு 10-12 பேர் இருப்பாங்க, அதுலயும் டிஸ்கைஸ்ல அடிப்பான். கேஜிஎஃப்ல ஒரு 50% அவன் பண்றதை நம்ப முடியும். ரெண்டாவது, அவன் உள்ள வரும்போதே அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது, புரியுதா? இந்த பிரதமர் ஆபீஸ்ல வந்து கண் எடுத்துட்டு போவானே, அதெல்லாம் செகண்ட் பார்ட்ல கிளைமேக்ஸ்ல ராக்கி பாய்ன்ற ஒருத்தன் கம்ப்ளீட்டா பில்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற கதை, அதெல்லாம் புரியுதுங்களா? இங்க அப்படி கிடையாது. எவ்வளவு பில்டப் பண்ணாலும் பிஎம் ஆபீஸ்ல அப்படி கண் எடுத்துட்டு போக முடியாதியா? கரெக்ட் ராஜேஷ். இங்க ஒரு விஷயம் நடக்கும் ராஜேஷ், அதே சிஎம் ஆபீஸ், சிஎம் இல்ல பிஎம் ஆபீஸ், இப்ப நான் சொல்றது அதே பிஎம் ஆபீஸ்ல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இந்த இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ பத்தி விவாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவன் டக்குன்னு உள்ள வந்து கன்சாருங்கிற அந்த ஊரை வந்துட்டுல, நாங்க வந்து இந்தியாவுக்கும் மேல அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒதுக்கிட்டு போவான் ஒருத்தன். அவனுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் கிடையாதுன்னா அவன் ஒன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டை சேர்ந்தவன் கிடையாது. ஆனா அசால்ட்டா உள்ள வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போவான். இந்த படத்துல அவ்வளவு கிளவுனிசம் இருக்கும் ராஜேஷ். நீ கேஜிஎஃப்லாம் ஒண்ணுமே கிடையாது. கேஜிஎஃப்லாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவ்வளவு லாஜிக் இல்லாதப்பையும் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுன்னா அது ஓகே தான். இதுல அதுவும் வரல, அதான் ப்ராப்ளம். எனக்கு அதுலயே எதுவும் வரல. எனக்கு அதப்பா, எனக்கு அதுதான் கேஜிஎஃப் 1 ஓரளவு பிடிக்கும், கேஜிஎஃப் 2 சுத்தமா பிடிக்காது எனக்கு. எனக்கு ஆக்சுவலா நான் ரெண்டுமே என்ஜாய் பண்ணேன் எனக்கு தியேட்டர்ல. அதுவும் கேஜிஎஃப் 2 அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்கு அப்பவே இந்த டவுட்லாம் வந்தது, என்னடா தமிழ் படத்துல இதெல்லாம் பண்ணா வந்துட்டு லாஜிக்ங்கிறீங்க அதுங்கிறீங்க, ஆனா இந்த படத்துல ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த அப்ப கேட்டதுக்கு அது ஒரு வேர்ல்டு அப்படின்ட்டானுங்க. ஃபிக்ஷனல் வேர்ல்டு தானே? இல்ல அப்படின்னே இல்ல, அப்படின்னு பார்த்தா எல்லா சினிமாவும் ஃபிக்ஷனல் வேர்ல்டு தான். நான் சொல்றது எப்படி தெரியுமா, நம்ம டைரக்டர்ஸ் கிட்ட இவனுங்க, நம்ம டைரக்டர்ஸ் வந்துட்டா இவனுங்க ரொம்ப கிளாஸான படமா எதிர்பார்க்கறானுங்க. நம்ம ஆளுங்க இந்த மாதிரிலாம் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்க. இப்ப நம்மளே சிறுத்தை சிவா ஓட்டுறோம், அவனுங்க சிறுத்தை சிவா விட மோசமா எடுத்துட்டு இருக்கிறானுங்க அந்த இதெல்லாம், ஆக்ஷன் எல்லாம். பட் அதை அப்ரிஷியேட் பண்றோம்ல.
அது அப்படிதான். சோ கொடுவா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 9:45 பாசிட்டிவ் மூவ் ஃப்ரம் கோலிவுட் ஆடி வச்சுட்டு போட்டு பிரபாஸ்க்கு ஃபயர் பண்ணிட்டு இருக்கு. படமே 10 மணிக்கு தான் வேண்டாம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? பெங்களூர் ஃபேன் பேஜ் இருக்கு தெரியுமா, பிரபாஸ் ஃபேன் பேஜ், அவங்களே சலார் கூட திட்டுறாங்க. இந்த சதீஷ் மண்டலான் இருக்கான்ல, அவன் உண்மையிலே பைத்தியம் தான். அவன் இந்த ஃபைட் கிளப்புக்கும் அதே தான் வந்துட்டு பண்ணான். 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வருதுன்ட்டு ஏதோ ஒரு அந்த படத்துல ஒன்னா நம்பர் பைத்திய ராஜேஷ் அது இன்னைக்கும் அதே தான் பண்றான். சலாருக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்கடா வந்து 9 மணி தாண்டா ஷோவே போடுவாங்க தமிழ்நாட்டுல, என்னடா நீங்க. இவங்க என்ன படம் பார்க்காம ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம், ரொம்ப பயங்கரமா டெவலப் ஆயிட்டாங்க. அந்த வீடியோ போய் பாரியா, ஒருத்தவங்க கூட வந்து படத்தோட பேரையோ பிரபாஸையோ எவனும் எதுவும் சொல்லடா. எவனோ ஏதோ யூடியூப்ல வந்துட்டு சலார் ரிவ்யூன்ட்டு கட் பண்ணி போட்டிருக்கானுங்க. அதை இவன் நம்பினது மட்டும் இல்லாம நமக்கு ஷேர் பண்றான் பாத்தியா பைத்தியக்காரன். எப்படியோடா இன்னைக்கு அண்ணாத்த ஒரு குப்பை படம்ட்டு அவனுக்கு கப்ளன் வாயிலே சொல்ல வச்சிங்க டைட்டில் வச்சு. இல்ல ப்ரோ, நான் நல்லா இருக்குன்னு தான் போட்டிருக்கேன், அவன் குப்பை படம்னு சொல்றான், நான் என்ன பண்ண முடியும்? இது நல்லா இருக்குது, இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஃபீவரா வாய்ஸ்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இப்பதான் எந்திரிச்சேன், ஒரு மாதிரி இருந்தது, பனி ஓவரா அடிக்குது, ஃபீவர் ஒரு மாதிரி இருந்தது, லேட்டா தான் எந்திரிச்சேன். சரி சரி, இன்னும் பேச போறீங்களா இல்ல என் பண்ணிடவா? சார்ஜ் வேற போடணும். சிறுத்தை கேளு. கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன்டா, அகண்டா படம் உண்மையிலேயே நல்லா இருக்காடா? உனக்கு வந்து படம் பார்க்க தெரியல, ஏன்னா இத நீ நார்மல் படமா ட்ரீட் பண்ணா உனக்கு பிடிக்காது, நீ பாலையா படமா பார்த்தனா பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்குன்ட்டு ஏதாவது மைண்ட் எதுவும் செட் பண்ணுமாடா சொல்லுங்கடா. நானா பண்ணக்கூடாதியா, மைண்டே மூளையே எல்லாம் பாக்கணும் படத்தை. அது நான் எப்படிடா பாக்குறது? அது உனக்கு தெரியல. வந்து ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரியே ஒரு பில்டப், அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த கோசின்லாம் வேற லெவல்ல இருக்கு, போய் பாரு. படம் ஃபுல்லா ஹீரோக்கு பில்டப் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சீன் பை சீன் யதார்த்தமா ஹீரோயினி போய் குகையில மாட்டிடுவாங்க, பட் அந்த இடத்துல அவர் இருக்காருன்னு இதெல்லாம் ஒரு வேற மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல. அதுதான் அந்த 2வது பாலகிருஷ்ணன் அவர் வந்துருப்பாங்க, அது வரைக்கும் பார்த்தேன்டா, அப்பா சாமி இதுக்கு மேல முடியாதடா டே அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு தூக்கிட்டேன்டா. சாமி படம், நீ எதுக்கு நீ இதை ஹியூமனா பாக்காத, நீ அது ஒரு மைண்ட வந்து காட் மூவியா நீ பிக்ஸ் பண்ணிட்டு போனாதான் உனக்கு கரெக்டா இருக்கும். நீ போயிட்டு அதை ஹியூமனா பாத்தீங்கன்னா அது ஹியூமன், அது தப்பு, அது ஓமேதான் தப்பு. சரி, 2வது பாலகிருஷ்ணா சாமி ஓகே, பாலகிருஷ்ணா அவனும் அதை தாண்டா பண்றான். ரெண்டாவது ஸ்கிரீன் பிளேவே வந்துட்டு அந்த 1960 உள்ள ஸ்கிரீன் பிளே. இதுதான் தப்பு பண்ணிட்டேன், இங்கதான் தப்பு பண்றா. நீ வந்து பாலையா படத்துல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, மேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு படம் பார்க்க தெரியல, அவ்வளவுதான். மேக்கிங் ஓகே, மேக்கிங் கூட மேக்கிங் சொல்லணும்னு ஞாபகம் வருது. இந்த ஒரு இது ஹீரோயினை கூப்பிட்டு ஜீப்ல போவான் தெரியுமா, கரெக்டா அந்த எம்ஜிஆர் காலத்துல வந்துட்டு ஜீப்பை நிப்பாட்டி வச்சுட்டு இந்த பின்னாடி மரங்கள்லாம் ஆட வச்சுட்டு போன தெரியுமா, வியர்ஸ் பண்ணி அந்த அப்படியே வீரசிம்மா ரெட்டினா என்ன ராஜேஷ் ப்ரோ என்ன சொல்லுவாங்க? வீரசிம்மா ரெட்டியா ராஜேஷ் சரியா நீ வந்து மணி சார் படம் மாதிரி லேயரு டீகோடிங்லாம் பண்ணிருக்க, மேஜிக் பண்ண தெரியல உனக்கு. அதெல்லாம் நீ இப்ப வந்து சலாரியும் அப்படிதான் கிட்டாக்குவானுங்க பாரு. இது ஐயோ அதுதான் தப்பு பண்ற, அது வந்து பாலையாக்கான ஸ்பெஷாலிட்டி, எல்லாருக்கும் கிடையாது. privilege only to பாலையா, not for everyone. எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு டவுட் இருந்தது, இவனுக்கு ஒருவேளை காமெடி சொல்றானுங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் பாஸ்ல கார்த்தி ரவிமானம் சொல்லுவான், அகண்டாலாம் செம்ம படம் அப்படி அப்படின்னு சொல்லுவான், காமெடி தான் சொல்றானு போல இருக்கு நானே நினைச்சு விட்டுட்டு இருப்பேன். சரி நீங்களும் சொல்லவும் வந்துட்டு அப்ப உண்மையில நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் லிங்க் வாங்கி பார்த்தேன். ராஜேஷ் அப்படி இல்ல, அது பாலையாக்கு என்ன பாலையாக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது வந்து வேற யார் நடிச்சாலும் அது கிரிஞ்சா தான் இருக்கும், அது அவர் நடிக்கிறது கிரிஞ்சு தான், அது வேற விஷயம்.
இருந்தாலும் அவருக்கு ஏத்த மாதிரினா அப்ப அந்த படம் தான், அந்த மாதிரிதான் எடுக்க முடியும் இனிமே. லாரி மேல பறக்கறதெல்லாம் வந்து அவரால மட்டும்தான் முடியும். லாரி மேல பறக்கிறது இதெல்லாம் நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தாங்க படமே பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா எனக்கு சீன்ஸாவே வந்துட்டு எதுவுமே ஒர்க் ஆகல. எல்லாம் பார்த்த பழகிய இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத. ஒரு சில படம் பார்க்கும் போதெல்லாம் மூளையை கழட்டி வச்சுட்டு பாக்குறது நல்லது. அதை வந்து நம்ம ஆள் மனசுக்குள்ள போயிட்டு ஆட்கொண்ட கூடாது ரொம்ப. ஓ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி. எனக்கு பிடிக்கலப்பா. 72 என் பண்ணி விடுறா.